டேய் கிரண் தானே? டேய் மார்க்கு, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்கேன்டா. என்ன இந்த பக்கம் எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்து? ரொம்ப நாளாச்சு, கடைசியாக வெட்டிங்கில் பார்த்தது. ஆமாண்டா, இந்த பையலோட வெட்டிங்கில் பார்த்தோம். எப்படி இருக்காங்க அப்பா அம்மாலாம்? எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஆல் குட். இங்கேருந்து எங்கள் வீடு 10 நிமிஷம் தான். என்ன சொல்கிற, இங்கே வந்துட்டியா நீ? ஆமாம், ஷிஃப்ட் ஆகி ஒரு 1 month ஆகுது. ஓ சரி சரி. அப்புறம் லஞ்ச் என்ன பிளானு? தெரியலடா, அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. வரியா வீட்டுக்கு? 10 minutes தானே. டேய் புறா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை என்ன இருக்குது? பரவாயில்ல வா, எல்லாம் ரெடியாக இருக்கு வா. ஆமாட்டேன்றி. சரி வா போவோம். டேய் வீடு செம்மையாக இருக்கு. என்ன ஒரே டெக்கரேஷனாக இருக்கு. ஓ கிறிஸ்மஸ் டைம். சரி சரி. சார் உங்கள் வீட்டோடவா? ஞாபகம் இருக்கா? முன்னாடி நம்ம உங்கள் டெரஸ் ஃபுல்லாக பட்டாசாக அடுக்கி வச்சுருப்பீங்க. ஆமாண்டா. டேய் உனக்கு கூட அடிபட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? சார் அதெல்லாம் மறக்க முடியல. லாஸ்டா நீ மச்சான் ஈவினிங் ஃப்ரீயா? ஈவினிங்கு ஒரு வேலை இல்லைடா, ஃப்ரீ தான்டா சொல்கிறேன். சர்ச்சில் ஒரு ஈவெண்ட் இருக்கு, வரியா? சர்ச்சா? நீ போய்ட்டு வா. அதே மாதிரி பதில் சொல்லாத, வாயேண்டா. ஐயோ நம்மளுக்குலாம் செட் ஆகாதுப்பா, நீ போய்ட்டு வா. மச்சான் சூப்பராக இருக்கும், நீ வந்தனா வா. இங்கே பாரு, வீட்லேயும் இதே தான்டா. அங்கே வா இங்கே வா, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரை அவெஞ்சர்ஸ் மூவி கூட கன்வின்சிங்காக இருக்குது. இந்த கடவுளுன்ற கான்செப்ட்டு சுத்தமாக எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அதனால் தாராளமாக உன் பீஸ்க்கு நீ போய்ட்டு வா. சார் என்ன லாஜிக்காக பேசுறியா? ஆளு ஸோ அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் காட்டினா வருவேன், நம்புவேன், அப்படி தானே? ப்ரூஃபா? நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிருக்கேன், நீ ப்ரூஃப் இருக்குன்ற. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ப்ரூஃப் இருந்தால் வருவியா? ப்ரூஃபை மொதல் காட்டு பார்ப்பேன். சரி வா, ஒரு செம்ம டாக்குமெண்ட்ரி இருக்கு, காட்டுறேன். டே டாக்குமெண்ட்லாம் வேணாம்டா. இதுதான் வீட்டுக்கு கூப்பிட்டியா? டே வேணாம்டா. சூப்பர் டாக்குமெண்ட்ரி, வா. தோமா பிறப்பால் வீரன் அல்ல, கலிலேயாவின் ஒரு மீனவர். இயேசு அவரை அழைத்தது அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் அல்ல, என்னை பின்பற்றி வா என்று அவர் கூறிய ஒரு சாதாரண வார்த்தை. அதனால் கவரப்பட்டவர். தோமா இயேசுவோடு கடினமான பாதையில் பயணித்தார். புயல்கள் இயேசுவின் சத்தத்திற்கு அடங்குவதையும், அப்பம் அவர் கைகளில் பெருகுவதையும், மனித சடலங்கள் உயிர் பெறுவதையும் பார்த்தவர். மக்கள் கேளாத கேள்விகளை தோமா தைரியமாக கேட்டார். இயேசு பரலோகம் பற்றி பேசும்போது கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். பின் சிலுவை வந்தது. நம்பிக்கை கல்லறையினால் புதைந்திருந்தது. தோமா மற்றவர்களின் நம்பிக்கையோடு இணைய மறுத்தார். இயேசுவின் காயங்களை பார்த்தால் ஒழிய, அதை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார். இயேசு தோமாவை உதாசீனப்படுத்தவில்லை, மாறாக அவரை அழைத்து, தோமா உன் கையை நீட்டி என் காயங்களை தொட்டுப்பார் என்றார். நம்பிக்கை அவருக்குள் புது சுவாசம் போல் உதித்தது. முழங்காலில் விழுந்து என் தேவனே என் கர்த்தரே என்று சொன்னார். அந்த நொடியில் தானே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட தோமாவாய் மாறினார். மற்றவர்கள் மேற்கு நாடுகளுக்கு சென்றார்கள். தோமா கிழக்கு பகுதிக்கு சென்றார். கிபி 52 இந்தியா வந்தடைந்தார். அவர் மக்களோடு மக்களாய் வாழ்ந்தார். உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினார். வியாதி அடைந்தவர்களை சுகமாக்கினார். குடும்பங்களை ஆசீர்வதித்தார். மக்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். பல்லையூர் கூடாரங்களிலிருந்து மலபார் கடலோர பகுதிகளில் வரை புது நம்பிக்கை ஒரு மதமாக அல்ல, புது வெளிச்சமாக இந்திய மண்ணில் நாட்டப்பட்டது. 7 சபைகளை அவர் நாட்டினார். கிபி 72 மயிலாப்பூர் அருகே தோமா ஈட்டியால் குத்தப்பட்டார். அவர் ரத்தம் இந்திய மண்ணில் விழுந்தது. கடைசி மூச்சில் தான் நேசித்த மக்களுக்காக ஜெபித்தார். அவர் கலிலேயா திரும்பவில்லை, நம்மில் ஒருவரானார். மார்த்தோமா, இந்தியாவின் அப்போஸ்தலன். டே பயங்கரமாக இருந்துச்சுடா. டே சென்ட் தாமஸ் மவுண்ட் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் இவர் தான் அவரு எனக்கு தெரில. எப்படி இதெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு பண்ணார், எப்படி எல்லாருக்கும் புரிய வச்சார், என்ன சொன்னார், ஒன்றும் புரியல. நிறைய கேள்வி இருக்குது ஆக்சுவலாக. பயங்கரமாக இருக்குல்ல. இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 50 to 80 போய் தான் மச்சான் பார்க்கணும்.
அப்போது மெடிட்டரேனியன் ரூட் வழியாக ட்ரேட்ஸ் நிறையா நடந்துட்டு இருந்தது. தோமாவும் அந்த ரூட் வழியாக தான் கேரளாவில் உள்ள பல்லையூர்ன்ற கிராமத்துக்கு வந்தார். அவரோட காயங்களை தொட்டு பார்த்தவனா இந்த ஜனங்களுக்கு இயேசு ரபியை பற்றி நான் சொல்லாமல் வேற யாரும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என்னால் அந்த காட்சியை மறக்க கூட முடியல. நாங்கள் ரபி இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்லியும் உன்னால் நம்ப முடியலல்ல? சொன்னீங்க, ஆனால் அவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அவரை அவ்வளோ கொடுமையாக சித்திரவதை செஞ்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால. ஆனால் அவர் திரும்ப வந்தப்போ பார்த்தியா, அவரோட சரீரம் அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு. பா, அவரோட பிரச்சனத்தை நான் இப்போ கூட உணர்றேன். இனி என் வாழ்க்கை அவருக்காக மட்டும்தான். ஏய் தோமா, அப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அவருக்காக மட்டும்தானே? நம்ம பழைய கிராமம் போவோமா? அங்கே தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே ஓய்வு கூடாரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போவோமா? ஆமாம், ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். ஜெயிச்ச மாட்டிய அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏமாற்ற முடியாது. என்னன்னு போய் நான் பேசிக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம். என்னடா அது ஒரே வெயிலாக இருக்கே. யார் அது? அசலூர்காரங்க மாதிரி இருக்கு. வணிக கூடாரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஐயா ஐயா, துரை உங்களை தான். இது ஓய்வு கூடாரம் இல்லை, எங்கள் ஊர் வணிக ஜனங்க சங்கம். இங்கே அசலூர்காரங்களுக்கு அனுமதி இல்லை. ரொம்ப அசதியாக இருந்துச்சுமா, அதான் ஓய்வு எடுக்கலான்னு இங்கேயே தங்கிட்டோம். பார்த்தாலே தெரியுது, ரொம்ப தூர தேசத்துலேருந்து பிரயாணப்பட்டு வந்திருப்பீங்க போல. இருங்க, இந்தாங்க, பகிர்ந்து சாப்பிடுங்க. சரிம்மா, உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது சரி, பகிர்ந்து சாப்பிட்டா பெருகுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்குள்ளேயே பகிர்ந்து சாப்பிடுங்க. ஏய் தோமா, 5 அப்போ 2 மீன் ஞாபகத்துக்கு வருதுல்ல? நம்ம இயேசு கிறிஸ்து அதை வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாரு. எப்பாடி, நிஜமாவா? 5000 பேருக்கா போஷிச்சாரு? அப்போ என் பழக்கூடிய நிரப்பி தர சொல்றீங்களா? எனக்கு 5000 பேர்லாம் இல்லை, ஆனா என்னை நம்பி 2 குடும்பம் இருக்கு, அதான் கேட்டேன். சரி ஆயே, நான் வீடு திரும்பணும், வெரசா போகணும், அந்தி வேற சாய போகுது, நான் வரேன். சரி மிரியம், அந்த கூடையை தூக்க கொஞ்சம் உதவி பண்ணு. வெறும் கூடைய தூக்க 2 பேரா? ஆயி வேண்டாம் வேண்டாம், நானே தூக்கிக்கிறேன். என்ன ஐயா, என்ன என்ன இது? இவ்வளவு பழமா? என்னால என் கண்ணைய நம்ப முடியல. நீங்க தானேம்மா கூடைய நிரப்ப சொல்லி கேட்டீங்க. இப்போ கூடைய தூக்க உதவட்டா? ஐயா என் சாமி, இந்த சடத்துக்கா இவ்ளோ கருணை காமிச்சீங்க? அம்மா அம்மா எழுந்துருங்க. உங்க வணக்கத்துக்குரியவங்க நாங்க இல்ல, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யாரு சாமி அவரு? இயேசுவா? இங்க இருக்காரா? ஆமா, இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், மனுஷனை பாவத்திலிருந்து மீட்க வந்தவர். இந்த பூமிக்கு சாமி வந்துச்சா? ஆமா, ஒரு சாதாரண மனுஷனா வந்தார். ஆனா மனுஷனுடைய பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. அதனால தன்னையே பலியா கொடுத்தாரு. தன்னையே பலியா கொடுத்தாரா? அப்ப அவரு செத்துட்டாரா சாமி? அப்படிதான் நானும் நினைச்சேன். அவரை இழுத்துட்டு போனாங்க சிலுவையில் அறைய. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மரண ஓலம், நாங்க உடஞ்சு போயிட்டோம். ஐயோ பாவம் சாமி, எங்க கோரவனை கூட கல்லெறிஞ்சு கொன்னுடுச்சு இந்த மனுஷ ஜனம். கடவுள் பூமிக்கு வந்தா இதுதான் நிலைமை போல. ஆனா இயேசு கிறிஸ்து சாகல.
உயிரோட வந்தாரு, மரணத்தையே வென்றாரு. ஆயே, நெசமாவா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் கண்ணால பாத்தீங்களா அவரை? ஆமா, அவர் உயிரோட வந்ததை என் கண்ணால பார்த்தேன். இதோ இந்த விரலால தான் அவரோட காயங்களை நான் தொட்டேன். நாங்க எல்லாரும் அவரை பார்த்தோம், பேசினோம். 40 நாட்கள் எங்களோட தான் இருந்தாரு. பின்பு ஒரு நாள் மேகங்கள் சூழ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஏன் சாமி, ஏசு கிறிஸ்து உங்க குலத்துக்கு மட்டும்தான் தெய்வமா? உலகம் முழுசும் நீங்க பார்த்தத இந்த உண்மைய சாட்சியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்மளை நேசிக்கலனா அவர் அப்படி சொல்லுவாரா? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தேவன். சாமி, இந்த சந்தோஷத்தை என்னால அடக்கவே முடியல சாமி. என் ஜனம் நான் சொன்னா நம்பாது. இந்த நல்ல தெய்வத்தை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். என் கூட வாரீங்களா? என் கிராமம் பக்கம்தான், வரசா போவோம். வாங்க சாமி, என் கூட வாங்கல. ஆயே, ஈச்ச மாட்டி வந்திருக்கேன் ஆயே. சொல்லு. அசல் ஊர்ல இருந்து வணிக ஜனங்களை கூட்டிய அந்த ஓய்வு கூடாரம் எதுவும் இருக்குமான்னு நான் எங்க ஆசா இருக்க கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன். பின் கூடாரத்துல இருக்க சொல்லு. ஆசா வந்ததும் உத்தரவு சொல்றேன். சரியாயி சரியாயி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயா, எங்க ஆசா இடம் இங்க தங்கிக்கோங்க. விடியல் வந்ததும் வந்து பாக்குறேன். எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ வேணாம், ஐயோ ஐயோ, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ வேணாம் வேணாம், ஐயோ வேணாம், விட்டுருங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க. வேண்டாம் ஆசா, வேண்டாம். இந்த ஊரோட சாபத்துக்கு என் உசுரை கூட தரேன். இப்ப உசுறு வேண்டாம் ஆசா. ஏ ஆசா, உன் ஜனம் சாபம் நீங்கணுமா? என் தாகம் தீரணும். என் தாகம் தீர்க்க குருதி சிந்தனும். என் ஜனத்துக்காக நீ கேட்டத நான் தரேன். இயேசுவின் நாமத்திற்கு வானமும் பூமியும் பூமியின் கீழ் அண்ட சராசரங்களும் பணியும். நாமத்தை உச்சரிக்காத, ஏன் இல்ல? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறு இந்த மனுஷ உடம்பை விட்டு. ஆசா, வடக்கு தேசத்து வணிக ஜனங்க ஆசா, மன்னிங்க ஆசா, மன்னிங்க. இது ஓ வேலையா? நீலாயே, பயப்படாத. தேவ மனுஷங்க நம்மளை காப்பாத்த வந்தவங்க. இவரை அழைச்சிட்டு வீடு திரும்புங்க. தோமா, இது என்ன ஒரு பயங்கரம்! தேவ மகிமை வெளிப்பட போகுது. ஊரு கட்டுப்பாடு மீறப்பட்டா கொலை நாசம். கோரவன் தாகம் தீர குருதி சிந்தனும். இழுத்துட்டு வாங்கடா அந்த ஈச்ச மாட்டியையும் அசலூர்காரங்களையும். தேவ ஜனங்க ஆசா, என் கண்ணாலே பார்த்தேன். இவங்களுக்கு தீமை செஞ்சா நம்ம குலமே அழிஞ்சிடும் ஆசா. வேண்டாம் ஆசா, வேண்டாம் ஆசா, வேண்டாம். ஏய்,
இவனுங்களா பரலோக வாசிங்க. ஈச்சமாட்டி, குலக்கேடுக்கு துணை போன உனக்கும் இதே நிலமாதான். முதல்ல இவனுங்களை எரிச்சு உன் நம்பிக்கையை எரிக்கிறேன். ஓரவ ஆட்டம் ஆரம்பம். ஊத்துங்கடா என்ன. அண்ணத்தோட உசுறு போச்சு ஆசா, போச்சு ஆசா. ஐயோ அண்ணா, ஏக்கோரவா ஏன் உசுர தாரே, ஏன் அன்னத்தை கொடுத்துறியா? ஐ, என் வெளிச்சமே கண்ண தரையா? அண்ணோ அண்ணோ அண்ணோ, எந்திரிடா, எந்திரி. பசி தீந்துருச்சா? ஊர் சாபம் நீங்கிருச்சா? திருப்பி கொடு என் அண்ணத்தை, திருப்பி கொடு என் அண்ணத்தை. சாமி, 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 எங்க புள்ள சாமி, சாமி, எங்க புள்ளையோட உசுறு போச்சு சாமி. சாமி, உயிர் பிச்சை போடுங்கய்யா, உயிர் பிச்சை போடுங்க சாமி. ஏய் ஈச்சமாட்டி, கோரநாட்டு தலைவர் என் சிரத்தையே தாழ்த்தி உயிர் பிச்சை கேட்கிறேன். இயேசு உயிருள்ளவர் நான், என் குளத்தை மீட்டு கொடுக்கட்டும். இச்சமாட்டி, இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன்னு நீ நம்புறியா? ஆமாயா, நான் நம்புறேன் அவரை. இயேசு உசுருள்ள தேவன்னு நான் நம்புறேன். எழுப்புங்க சாமி எங்க பிள்ளைய, எழுப்புங்க ஐயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரபி, உங்க வல்லமை வெளிப்படட்டும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் சிறுபெண்ணே எழுந்திரு. என் தேவன் பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். நீங்க சபிக்கப்பட்டவங்க இல்ல, அவரை நம்புங்க. உங்களையும் உங்க சந்ததியையும் அவர் மீட்பார். தேவனே அவர் ஜனங்களுக்கு மீட்பாயிருக்கிறார். சாமி, என் ஜனம் அது கண்ணாலேயே பார்த்துடுச்சு இந்த நல்ல தெய்வத்தை. இந்த சந்தோஷத்தை ஆடி பாடி கொண்டாடியே ஆகணும் சாமி. தாக்கிட்ட தாக்கிட்ட தாக்க தின்ன தின்ன தாக்கிட்ட தாக்கிட்ட தாக்க தின்ன தின்ன
தோமா, இப்போ நம்ம பிரயாணப்படுவோமா? இந்த ஊர் ஜனங்களோட எவ்வளோ ஒன்றாயிட்டோம்ல, நாட்கள் போனதே தெரியல. என்ன சாமி, புறப்பட்டீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறத மறந்துடாதீங்க. எங்க 2-3 பேரு அவர் நாமத்தினால கூடுறீங்களோ அங்க இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம பேசின சத்தியத்தை மறந்துடாதீங்க. சகோதரருக்குள்ள ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்க, மன்னித்து பழகுங்க. தேவ சமாதானம் உங்கள் எல்லாரோடும் இருக்கட்டும். ப்ரோ, ஐ எம் ட்ரூலி அமேஸ்ட். ஃபேக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யூ கெப்ட் யுவர் வேர்ட். ப்ரூஃப் நல்ல வேலிடாகவே காட்டிட்டீங்க. இதெல்லாம் 52 ADயில் நடந்துச்சு. இப்போ இந்த 21st centuryயில் யாராவது பர்சனலாக என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களா? ப்ரோ, நான் மட்டும் அவரை பர்சனல் என்கவுண்டர் பண்ணலனா என்னை போலீஸ் என்கவுண்டரில் போட்டிருப்பானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? க்ரைமா? இல்லை ப்ரோ, ஆக்ஷன். தேவ் தெரியுமா? டெக்ஸ்டர் தேவ். டெக்ஸ்டர் தேவ் மணி லாண்ட்ரிங் மன்னன். எங்கள் எல்லாருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் மொத்தம் 4 பேர்: நகுல், மார்க், செனர், ஆரிஃப். காலேஜில் பாக்கெட் மணிக்காக டெக்ஸ்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தோம். காலேஜ் வாட்ச்மேன் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சான். ஏன்னா ஆரிஃபு, டெக்ஸ்கிட்ட இருந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, பண்ணுறீங்களால? ஓ யா, ஐவ் ஹர்ட் அபவுட் இட். மணி லாண்ட்ரிங் கை, ரைட்? இல்லை, அவர் பிஸ்னஸுக்கு ஆள் எடுக்கிறாரு. மேட்ரு சிம்பிள், கட்டு வரும். 3% உங்களுக்கு, 2 எனக்கு. பண்ணுறீங்களால? ஏய் தட்டா, நாங்கள் ரிஸ்க் எடுப்போமா? இவருக்கு 2% தான். இல்லை ஆரிஃபு, உங்கள் காலேஜ் சீனியர்கிட்ட போய் கேளுங்களேன். ஏன்னா முதல்ல 3% வாங்கிட்டு இருந்தேன். ஏதோ பாவன்னு சொல்லி இறக்கப்பட்டு இப்போ 2% கேட்டிருக்கேன். என்னன்னு பதில் சொல்லுங்களேன். மச்சி பண்ணலாண்டா, காசு வந்துச்சு, சும்மா கெத்தா சுற்றலாண்டா. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கரெக்டாக பண்ணால் பண்ணிடலாம். யோ வாட்ச்மேன், ஓகேண்ணா சொல்லு, பண்ணலாம். பொருள் வந்ததுன்னு சொல்கிறேன்டா. அம்மா பால். டேய் மாட், டேய் இங்க வாடா. என்னம்மா, எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? ஏதுடா, ஏது இவ்வளோ பணம்? எங்க இருந்துடா? இல்ல, உன்னை கண்டுக்காம விட்டது தப்பா போச்சு. சொல்லு, ஏது இவ்வளோ பணம்? சொல்லுடா, சொல்லு. எதுக்கு இப்போ அடிக்கிற? பணம் தானே இருக்கு, பணமா இருக்கு. சும்மா பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், அதில் வந்தது தான். டேய், எந்த ஊர்லடா பார்ட் டைம் ஜாப்க்கு இவ்வளோ பணம் தராங்க? திருநியா? ஏதாவது தப்பு பண்ணியா? சொல்லுடா, சொல்லு. பாரு, இன்னொரு தடவை மேலே கையை வச்ச அவ்வளோதான். என்ன இப்போ? ஆமாம், சம்பாதிக்கிறேன். என்ன உன் வாழ்க்கையில் இவ்வளோ காசு பார்த்துருப்பியா நீ? பெருசாக பேச வேண்டாம். நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு வாழணும், அதுக்கு காசு வேணும். உன்கிட்ட கேட்டேன், நீ கொடுக்கல.
அதான் நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு தடவை மேலே கையை வச்ச அம்மானு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து சொருகிடுவேன். ஆமாடா, உன்னை பெத்தல்ல, அதுக்கு இதெல்லாம் நான் கேட்டு தான் ஆகணும். நான் இன்னமும் பண்ணி தொலை. Senna, what is this in your bag? How did you get so much money? Senna, is that real gold? What are you up to? உன்னை படிக்க சொன்னா what have you been doing? அந்த ஆறுஃபுட சேராதன்னு சொன்னேன், கேட்டியா நீ? I'll put an end to all of this. Papa, stop it. Papa, stop it. Papa, I said stop it. Enough of this. This is my personal space and you don't have any rights to interfere in this. Just stay away. எப்பா டேய், என் குலசாமி காப்பாற்றி வச்சு மச்சி. நான் இன்னி வீட்டில் மாட்டல. இன்னும் மாட்டல மச்சி. 90 டிகிரியில் டேர்ன் பண்ணிப்பாரு, உன் குலசாமி கொலவெறியோட ஒன்று அப்ரோச்சிங். ஏண்டா ராஸ்கல், என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? உன்னை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். இந்த கேடு கட்ட வேலையை எவ்வளவு நாள்டா பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டு பக்கம் வந்த கொன்னுடுவேன். டேய், உங்களை தான் வந்தீங்கன்னா வீட்டு பக்கம் கொளுத்திடுவேன். எப்பா டேய், என்ன ஆடி. டேய் மச்சி, என்ன கருமத்தடா பண்ணி வச்ச? டேய், ஒரு கட்டை எத்தனை பேர்கிட்ட மச்சான் கொடுத்து மாத்துறது? அதான் நேராக பேங்க்குக்கே எடுத்துகிட்டு போயிட்டேன்டா. அட என் அறிவு கொழுந்தே. நக்குல், நீ எங்கே இருக்க? கொஞ்சம் வீட்டுக்கு வா, பேசணும். வெயி வரேன். நக்குல், இது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆமாம், என்ன என்ன இப்போ நீ திட்ட தானே போகிற? என்ன அடிக்கணுமா? இல்லை நான் வீட்டை விட்டு வெளில போகணுமா? என்ன பண்ணணும்? நக்குல், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குறேன். இந்த பணம் கண்டிப்பாக நேர்மையான வழியில் வந்தது இல்லைன்னு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் இன் டு எனி ட்ரபிள். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறியா? டன் கணக்காக அட்வைஸ் பண்ணாத. நக்குல், ரிமெம்பர், for wide is the gate and broad is the road that leads to destruction and many enters through it. Please be careful. ஆமாம், நீ இவ்வளோ கத்தர்கிட்ட ஜெபிக்கிறல்ல, உன் கடவுள் உனக்கு என்ன செஞ்சாரு? நீ ஏன்பா இப்படி இருக்க? மணி இஸ் பவர், அது உனக்கே நல்லா தெரியும். ஆனால் எப்போ பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துன்னு நொய்யின்னு எதுக்கு சாவடிக்கிற? அந்த இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு தடவை தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் என்ன நீ தினைக்கும் சிலுவையில் தொங்க விடுற? சை, நீ லைஃப்ல எடுக்கிற ஒவ்வொரு அன்வைஸ் டெசிஷன்ஸ்க்கும் ரெப்பர்கஷன்ஸ் இருக்குன்றத மறந்துடாத. யூ ஹாவ் டு ரீப் எவ்ரிதிங் தட் யூ சோ. என்ன விதைக்கிறோன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும் நக்குல். அத நான் பார்த்துக்கிறேன், நீ தள்ளி நில்லு. அண்ணே, கவுண்ட்டு மிஸ் ஆகுது. பேட்ச் A3. பின்கோடு என்ன? 53ண்ணே. பசங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. டேய், நீ பாத்தியா என்ன ஓவரா சப்போர்ட் பண்ணுற? அவனுங்க சரியே இல்லைண்ணே. அப்போவே சொன்னேன், அந்த வாட்ச்மேன் சொன்ன 5 பசங்களும் கில்லி மாதிரி வேலை செய்கிறாங்கண்ணே. அவனுங்களை வச்சு முடிச்சுக்கலாண்ணே. ஏட்ரா ஃபோனை. ஹலோ டேய், அண்ணா அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணே. அண்ணா அண்ணா எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரிலண்ணே. கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, எப்படியாச்சும் கொண்டு சேர்த்துறோண்ணே. டேய், டைம் கொடுக்க நான் என்ன கடவுளா? தப்பாரு, கவுண்ட் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சு உருவிடுவேன். There is no mercy with money, brother. மனசில் ஆயோடா மவனே. மச்சான், தப்பு பண்ணிட்டோம்டா. 5 கவுண்ட் மச்சி. கேவலம் 2%க்காக உசுறு போக போகுது மச்சி. டேய், நீ இவ்வளோ பயந்த, இந்த பயமே உன்னை சாவடிச்சு மச்சான். வேற யாரும் வேணாம் மச்சி. ஒரே ஆப்ஷன், கமிஷன் ஆஃபீஸ் போயிடலாம். டேய் 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 டேய்,
உன் வாயில வெங்காய வெடிய போட. மச்சான், என்ன பண்ணணும்னு யோசிக்கிறியா? என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? யோ 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 பணத்துக்கு பின்னாடி போகாத உன்னை பணமாக்கிடுன்னு என் அம்மா சொல்லிச்சுடா. அது வாய் வச்ச நேரம் எல்லாம் முடிஞ்சது மச்சான். மாப்பிள்ள, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் யோசிக்கலாம். டேய், இப்படி பண்ணா என்ன? நம்ம மார்க் கேங் இருக்கானுங்களே, அவங்க தானே மார்க்கெட்ல டாப்னு கேள்விப்பட்டேன். செம்ம வால்யூம் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தூக்கிடலாம். எப்படி மச்சான்? கரெக்டா ஸ்கெட்ச் போட்டா பக்காவா தூக்கிடலாம். டேய் நக்குலு, என்னடா உங்கள் அப்பா பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரா? மூஞ்சி ஏன் 3 கிலோமீட்டர் தூக்கி வச்சிருக்க? இல்லைடா, என்னவோ தப்பாக இருக்குது. எப்படி சொல்லணும்னு தெரில மச்சி. அந்த ஆள் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கார். ஆனால் அவர் பேசும்போது மட்டும் ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ப்ரோ, பெத்தவங்க பேசுறதே நம்ம வாயை மூடதான் மச்சி. யூ கான்ட் ஹெல்ப் இட் மேன். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, ஆனால் எவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கார் தெரியுமா? ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. இன்ஃபேக்ட் மார்க்கெட்லேயே நம்ம தான்டா டாப்பு. அப்புறம் ஏன் மச்சி அந்த மனுஷன் மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியல? மச்சான் இங்கே பாரு, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நமக்கு லைஃப்பில் செட்டில் ஆக இதை விட வேறு சான்ஸ் இல்லைடா. அது உனக்கே தெரியும். இவனுங்க இவ்வளோ பேசுகிறானுங்களே, நம்மளை பெற்றதை தவிர என்ன பெருசாக பண்ணிட்டானுங்க? பணம் தான் மச்சி எல்லாமே. நீ கேட்குற சந்தோஷம், நிம்மதி அது கொடுக்கும். எந்த சாமியும் கொடுக்காது, எல்லாம் போய். நீ வாத்தலை, டீ குடிக்கலாம், எல்லாம் சரியாயிடும். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, மெட்டீரியல் வேணும். 5 கவுண்ட், பின்கோட் 58. ஓகே, 6 o'clock கண்டென்மெண்ட் வந்துருங்க. யாரா? இல்லைடா, 5 கவுண்ட் கேட்குறாங்க. 001 டெலிவரி பண்ணணுமா? மச்சி, even I got a call for 5 count, a different location. டை, பி கேர்ஃபுல் மச்சான். இட்ஸ் வெரி ஃபிஷி. 5 கவுண்ட் கேட்குறானுங்க. சப்ளை சேம் டைம் பட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். மச்சான், அவன் மர்டர்லாம் பண்ணலடா. we just doing some social service டா. என்னவோ பண்ணி தொலைங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. வரேன்டா. யூ கோடா அப்பா பாய். அப்பா, நீ ஏன்பா இப்படி இருக்க? நீ அடித்தா கூட மனசு ஆறிடும். ஆனால் நீ ஒன்று பண்ணுற, அது என்ன ஒன்று மாறி வச்சு செய்துப்பா. டேய், இங்கே வா. நீ உன்னை எதுக்கு முதல்ல அடிக்கணும்? அப்பா, நாங்கள் பண்ணுற வேலைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பொலன்னு பொழந்து கட்டுறானுங்க. எல்லாரும் வீட்டை விட்டே வெளியில் வந்துட்டானுங்க. துருவோட அப்பா நடு ரோட்டில் அவனை செருப்பாலே அடித்தார். நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்க? டேய் நக்குல், ஒரு பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி. எங்கே நீங்கள் தப்பாக போயிடுவீங்களோ அப்படின்ற பயம் தான்டா. அந்த பயம்தான் கோவமாக வெளிவருது. டேய், உன்னை அடிக்கணுன்ற அவசியமே இல்லை. பிகாஸ் ஐ நோ மை ப்ரேயர்ஸ் ஹேவ் மோர் பவர் ஓவர் யூ தேன் எனிதிங். யோ மனுஷா, எப்படியா இவ்வளோ நிம்மதியாக இருக்க? டேய் பெரிய மனுஷா, நீ ஏன்டா இவ்வளோ கவலைப்படுற? பா, அம்மா போனதுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு தெரியும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லப்பா. எனக்கு இதிலிருந்து வெளியில் வரணும், ஆனால் முடியலப்பா. ஐ ஃபீல் வெரி டிஸ்டன்ட் ஃப்ரம் காட். ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உன்னை மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலப்பா. ஐ குடன்ட். ட்ரஸ்ட் மீப்பா, ஐ ட்ரைட் பட் ஒர்க் அவுட் ஆகலை. Nakul, can I tell you something? Jesus left 99 sheep in search of one. ஒரு ஆடு தானே, அதான் நம்மக்கிட்ட 99 ஆடு இருக்கேன்னு ஜீசஸ் கிவ் அப் பண்ணல. அந்த ஒரு ஆடு மற்ற ஆடு மாதிரி இல்லை. டிஸ்ஓபே பண்ணுச்சு, தப்பான யோசனை, கொஞ்சம் க்ரீடியாகவும் இருந்துச்சு. பட் அது சிக்கி எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போது மேசியா வந்தார் அந்த ஆட்டை மீட்க. Nobody deserves to be called righteous except Jesus. பாவத்தில் எதிராக சின்ன பாவம் பெரிய பாவம் பாவம் தான். பட் we have Messiah, a hope, Christ for all. உன் அழுக்க பார்க்கல, தப்பை பார்க்கல, பார்க்கவும் மாட்டார். உன் மனசு அவருக்கு புரியும். உன் பாஷையில் சொல்லணுன்னா அவர்கிட்ட உன் மனசை கொடு.
அப்புறம் உன்னை தட்டி தூக்கிடுவார். தேங்க்யூப்பா. ஐ ரிசீவ் இட். ஐ ரிசீவ் ஹிம். ஏதோ பெரிய ஹோப் வந்த மாதிரி இருக்கு. லவ் யூப்பா. பா, கேன் வி ப்ரே டுகெதர்? ஆண்டவரே, உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நக்குலோட வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவனை நீங்கள் வழி நடத்துங்க. அவனோட பலவீனத்தில் நீங்கள் அவனை பலப்படுத்துங்க. நீங்கள் அவனோட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மச்சான் பிஸியா? அதானே, என்னடா இன்னும் சாத்தா என்ட்ரி கொடுக்கலையேன்னு பார்த்தேன். சொல்லு மச்சி. மச்சி, மெட்டீரியல் டெலிவரி கொடுக்கணும், கொஞ்சம் எமர்ஜென்சி, நீயே போயிட்டு வந்துடுறியா? மச்சான் இல்லைடா, இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நானே உன்கிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன். முடியாது மச்சி, இல்லை நான் போகல. டேய், உன் மண்டே எவன் வேணாலும் கழுவலாம் போலையே. என்னை சூடாக்காத, தயவு செஞ்சு கொடுத்துட்டு வா. இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், போதுமா? விளையாட்டு இல்லை மச்சி, தயவு செஞ்சு போயிட்டு வாடா. டேய், முடியாதுன்னா முடியாது. எனக்கு இந்த பணம் வேண்டாம் மச்சான். அப்பா, நீங்கள் 4 பேர் போதும். சரி மச்சான், டேய் படுத்தாத, பேசிக்கலாம், தயவு செஞ்சு போயிட்டு வா. சரி, நான் போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், இதுதான் நம்மளோட லாஸ்ட் டெலிவரியாக இருக்கணும். இதுக்கப்புறம் இதை மூட்டை கட்டிட்டு அவன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறோம். டீலா நோ டீலா? எப்பா டேய், சரிடா, இதுக்கு அந்த டெக்ஸ்டரே மேலு, பார்த்துக்கலாம், நீ கிளம்பு. மச்சான், வார்த்தை மாறக்கூடாதுடா, பார்த்துக்கோ. எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்கார், அவரு தான் சாட்சி. சரி மச்சான், போடா. பா, நீ பார்த்துக்குவல்ல? மச்சான் வட்டான்டா, சேஸ் பண்ணுறா, ஓடுறா, தூக்குடா பேக. டேய், யாரா நீங்க? சார், பைக் சேசிங் போல, தலை நசுங்கிருச்சு, ஸ்பாட் அவுட்டு. வீட்டுக்கு சொல்லிடலாம் சார். ஹலோ சார், நகுலோட அப்பாவா? எஸ், நக்குல் அப்பா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். பதறாதீங்க, உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாலக்காடு வரைக்கும் வர முடியுமா? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, ஆக்சிடென்ட்டா? நக்குல் டேய், நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன் நக்குல்? பணம்னு அழைச்சிங்களே, என்ன ஆச்சு பாத்தியா? அந்த பிள்ளைக்கு பதிலா நீ செத்துருக்கணும்டா. I knew it, man. இப்படி நடக்கும்னு நினைச்சேன். எங்க நக்குல் உயிரை திரும்பி கொண்டு வா பாப்போம். You said you need your own space, right? You'll get it behind the bars very soon. Mark my words. கொலகார பாவிங்களா. இல்லடா, என்னவோ தப்பா இருக்கு. எப்படி சொல்லணும்னு தெரியல மச்சி. டேய், முடியாதுன்னா முடியாது. எனக்கு இந்த பணம் வேண்டாம் மச்சான். அப்பா, நீங்கள் 4 பேர் போதும். மச்சான், வார்த்தை மாறக்கூடாதுடா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. சரி, நான் போகிறேன். அப்பா, என்னடா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? பா, நான் தான்ப்பா கொன்னுட்டேன். அவன் போக மாட்டேன்னு சொன்னான்ப்பா. நான் தான்ப்பா கேட்கல. நான் தான்ப்பா கொன்னுட்டேன். நான் தான் கொன்னுட்டேன். டேய் பசங்களா, ஏந்திரீங்க முதல்ல. ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க? அவன் அப்பவே என்னமோ தப்பா இருக்குன்னு சொன்னான்ப்பா. நாங்க
நாங்கள் தான் கேட்கல. we didn't listen to him. எனக்கு புரியுதுடா, பட் இட்ஸ் நோபடிஸ் ஃபால்ட். பா நாங்கள் தான் இல்லை, ஒருவேளை அவன் எங்கள் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லைன்னா இங்கே இருந்திருப்பான்லப்பா. தப்பு பண்ணிட்டோம்ப்பா, தப்பு பண்ணிட்டோம்ப்பா. டேய், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு டாக் டு ஆல் ஆஃப் யூ. இல்லைப்பா, நாங்கள் தான்ப்பா, நாங்கள் தான். ப்ளீஸ் டோன்ட் டேக் திஸ் பிளேம் ஆன் எனி ஆஃப் யூ. அன்னைக்கு நக்குல் போகணும்னு நினச்சது அது அவனோட முடிவு. தட் வாஸ் நக்குல்ஸ் சாய்ஸ் டு கோ தட் டே. நக்குல் அந்த கடைசி அசைன்மெண்ட்டை எடுத்ததுக்கு காரணம் ப்ராஃபிட் இல்லை, உங்களை அந்த ட்ராப்லேருந்து சேவ் பண்ணணுன்றதுக்காக தான். நக்குல் இஸ் நோ மோர் இன் திஸ் எர்த், பட் ஹீ இஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். சம்டைம்ஸ் ஒரு விஷயத்தோட வேல்யூ புரிஞ்சுக்க ஒரு ஹை ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஐ பிலீவ் லைஃபோட வேல்யூ என்னன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா, உங்களுக்கு கோவம் வரல? எங்களை பெற்றவங்களே எங்களை சாக சொல்லிட்டாங்கப்பா. நோ மார்க், யூ ஆர் ராங். நான் ஏன்பா உங்களை தண்டிக்கணும்? தேர் இஸ் ஹோப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கேன் கிவ் யூ அ நியூ பிகினிங். ஏசு கிறிஸ்து உங்களை மறுரூபமாக்குவார். தட் இஸ் வாட் நக்குல் ஆல்சோ பிலீவ். சாரிப்பா, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரிப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நான் நம்புகிற தேவன் என் பாவத்தை மன்னிச்சு என்னை நேசிச்சாரு. அதே போல தான் நானும் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அழாதீங்க, நான் இருக்கேன். ப்ரோ, ஐம் ரியலி சாரி. நக்குலோட அப்பா இப்போ எங்கே ப்ரோ இருக்காரு? இங்கே தான் ப்ரோ, அவரோட தான் நாங்கள் இருக்கோம். ஹலோ பாய்ஸ். அப்பா, திஸ் இஸ் கிரண். ஹாய் சார், வி வர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ. எப்படி சார் மன்னிக்க முடிஞ்சது உங்களால்? கஷ்டமா இல்லையா? எதுக்கு தம்பி கஷ்டப்படணும்? எனக்காக ஒருத்தர் மரிச்சாரு, ஏசு கிறிஸ்து. And he didn't blame me for that. He accepted me as a sinner and made me righteous. When I have this hope in him, I want to extend it to people. I choose to love because I am loved by Christ. Simple. I want to have that hope. Please take me to him.